வணக்கம் நாகராஜ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சங்கர், நல்லா இருக்கேன். சங்கர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சங்கர். நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த 27ஆம் தேதி வந்தாச்சு. மோடி அவர்கள் இன்னைக்கு 2 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போறாரு. ஆமா, அதோட அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கு சொல்லுங்களேன். 2 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போறாரு. அது ஒரு அப்டேட்டு. மேனன் அவர்கள் இந்த சைடு கேப்ல நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற டைம் என்னன்னா 3 மணி. மோடி பேச 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 நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சுட சுட நமக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. அதனாலதான் முதல்ல காலையில அரவிந்த் மேனன் அவர்கள் OPS இடம் பேசியிருக்கிறார். நேத்தி டிடிவி அவர்கள் அண்ணாமலை டிடிவி ஒரு போன் கால்ல ஒரு இனிஷியேஷன் ஆரம்பிச்சிருக்கு. பாமக 2 வாரம் தள்ளி போட்டது. பாமக அதிமுக கூட்டணி வரவில்லை என்று நான் நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட். பாமகவும் அதிமுகவும் சேரவில்லை. அதிமுக தனித்து விடப்படுகிறது. இது நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். பாமக போயிடுவாங்கன்னு நம்ம நடுவில் நினைச்சோம். ஏன்னா அந்த அன்புமணி இது டஃபாகல. ஐ திங்க் மேலேருந்து மிக முக்கியமான புள்ளி, பாஜகவோட மிக முக்கியமான புள்ளி மேலேருந்து அன்புமணியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் பேசி நீங்க இந்த சைடு எங்க வரணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அன்புமணியின் மிக முக்கியமான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்ற நியூஸும் வருது. அது என்ன கோரிக்கை என்னன்னு தெரியாது. கூட்டணி முடிவானதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது மறைமுக கோரிக்கையாகவும் இருக்கலாம். இன்னொரு சைடு இந்த விஷயம் நடந்துருச்சு. டிஎம்டிகே இழுப்புரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக தேமுதிக கூட்டணி இழுப்புரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ராஜ்யசபா ஒரு சீட்ல நிக்குதுன்னு சொல்றாங்க. ஏடிஎம்கே தரப்பு நியாயம் தான். நீ 2.5% ஓட்டு வச்சுட்டு ராஜ்யசபா கேட்டா எப்படி கொடுக்குறது அப்படின்ற ஒரு இதுல ஏடிஎம்கே நினைச்சிட்டு இருக்கு. அதே போல பிஜேபியும் தேமுதிக கொடுப்பதுக்கு தயாராக இல்லை போல. இந்த 2 கட்சியும் கொடுப்பதுக்கு தயாராக இல்லை போல. இது எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. பட் இன்றைய தேதியில் OPS டிடிவி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆர் yet to be கன்ஃபார்ம் சொல்லலாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் அபிஷியலா yet to be கன்ஃபார்ம்னு சொல்லலாம். ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம், IJK போன்ற பல முதலாளிகள் நம்ம கூட்டணியில இருக்காங்க. இவங்க எல்லாருமே ப்ராபபிள் கேண்டிடேட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேவநாத யாதவும் அவருடைய சப்போர்ட்டை நமக்கு கொடுத்துட்டாருன்றது ரொம்ப கிளியரா தெரியுது. ஸோ பாஜக என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இதுல இவங்க எல்லாருமே தாமரையில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள். இவங்க எல்லாருமே தாமரையில் நிற்கக்கூடிய வேட்பாளர். யாருமே சொந்த இது இல்லை. ஸோ பாஜக வேட்பாளர்கள் தாமரையில் நிற்கக்கூடிய அந்த 25 சீட் வேட்பாளர்கள் தயார். இன்னைக்கு நைட்டு மோடிஜி அவர்களை பார்க்கும்போது அந்த லிஸ்ட் போகும்ன்றது எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைய 27ஆம் தேதி மோடிஜி பண்ற மீட்டிங் தமிழக அரசியலில் திருப்பு முனை மாநாடு, பெரிய ஒரு கூட்டம் எதிர்பார்க்கிறோம். ஆமாங்க. எப்படி பிஜேபி இந்த வாட்டி எப்படி பிஜேபி பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, இந்த மாதிரிலாம் இவ்வளவு பிளான்டாவும் இது ஆர்கனைஸ்டாவும் எனக்கு தெரிஞ்சு பண்ணிருக்காங்களான்னு தெரியல. மொத்தம் பிஜேபி படி 60 மாவட்டம் நினைக்கிறேன். அதாவது அவங்க போஸ்டிங் வைஸ் படி 60 மாவட்டம். இந்த 60 மாவட்டத்திலையும் ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிருக்காங்க, 200 பேர் கேட்டிருக்காங்க 60 மாவட்டத்திலும். இந்த 60 மாவட்ட செயலாளர்களும் 60 மாவட்டம் ஒரு மாவட்டத்துக்கு 200 பேர் கேட்டிருக்காங்க. வேற இந்த கோவை மாவட்டத்துல எக்ஸ்ட்ரா பீப்புள் வருவாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. அதே போல ஆர்கானிக்கா நம்ம சோசியல் மீடியா வாரியர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் நமக்கும் தெரியும். நம்ம 2 பேருமே போனதா இருந்துட்டு ஒரு சில முக்கிய காரணங்கள் நம்ம போல இன்னைக்கு. ஆனா அது பாத்தீங்கன்னாலும் இந்த இடத்துல ஒரு பெரிய நம்பர் இருக்கு. ஸோ 1.5 லட்சத்துக்கு சீட் இருக்குன்னு சொல்றாங்க. இட் இஸ் கோயிங் டு கிராஸ் மோர் தென் 2 lakhs நான் நினைக்கிறேன் பர்சனலா. 3 மணிக்கு அந்த ஜே 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 ஜேன்னு இருக்க போகுது அப்படின்றதையும் சொல்றாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த காட்சிகளை. ரொம்ப ஜே 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 ஜேன்னு இருக்கிறது ரொம்ப ஈஸியா தெரியுது. நேரமாக கூட்டம் அதிகம் இருக்கும். இன்னைக்கு இரவு மோடி அவர்கள் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்லையோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறாரு. அந்த ஹோட்டல் பேர் நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல. பட் அங்க தங்குறாரு. அங்க ஒரு முக்கியமான மீட்டிங், நான் முன்னாடி சொன்ன மாதிரி முக்கியமான மீட்டிங் நடக்குது. அங்க OPS அவர்களை மோடி சந்திக்கிறாரா இல்லையான்றது இப்பதான் தெரியும். நம்ம என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா, OPS அவர்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தினகரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூட்டணி சைன் ஆனோடனே நான் மேடையில இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். தினகரன் கண்டிப்பா தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருப்பார். எல்லா ஊர்லயும் அவர் இது பண்றதுக்கு. பட் அண்ணாமலை கூறியபடியே 25 சீட்ல பிஜேபி நிக்கிறது உறுதி. 15 சீட் கூட்டணி கட்சிகளுக்கு 15 சீட் தரப்போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 15 சீட்ல டிடிவி 2 பேருக்கு 4 நாளுக்கு 8 சீட் கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். டிடிவிக்கும் இவங்களுக்கும். தேமுதிக வந்தா +3 6 மொத்தமா என்ன பண்ணுவாங்கன்னா 6-14 சீட்டு. மைட் பி பாமக X1 +1 4 +3 +8 கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலா இதான் நம்பர் வரும்னு நினைக்கிறேன். பட் தேமுதிக வருதா இல்லையான்றதை பார்க்கலாம். பட்
தேமுதிகவும் பாமகவும் வருவதோ இல்லையோ தமிழ்நாட்டில் 15% பாஜக கிராஸ் பண்றது உறுதி என்று ரொம்ப ஈஸியா தெரியுது. ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த கருத்து கணிப்பிலும் பாஜகவுக்கு 15% வடகாடு கீழே வந்து கொடுக்கவே இல்லை. ஏன்னா நேத்து கூட பார்த்தோம் புதிய தலைமுறை 18% கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். அதான் நம்ம ஷபீர் அழுத்திட்டே இருந்தாரு அந்த ப்ரோகிராம் தான் சொல்றீங்க. 18% கிட்ட கொடுத்துருக்காங்க. எது 18% இதெல்லாம் மகாராஷ்டிரா கருத்து கணிப்பா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு அவரு. ஆமா ஆமா ஆமா. சோ அதுவும் இருக்கு. சோ இதுல நமக்கு என்ன டேக் அவேஸ் அப்படின்னா 25 சீட் பாஜக தாமரை சின்னத்தில் நிற்கக்கூடிய நபர்கள் தயார். டிடிவி ஏடிஎம் கேட்டு பேசிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஏடிஎம்கேல ஓபிஎஸ்ட பேசிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் இஸ் நோ மோர் ஏடிஎம்கே கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைய தேதியில் பாஜக தலைமையில் நிற்பதற்கு 33 சீட்டுக்கு இன்னைக்கு ஆல்ரெடிங்க. ஒரு வலிமையான ஒரு கூட்டணி வலிமையான 33 சீட்டுக்கு ரெடி. இந்த எக்ஸ்ட்ரா 7 வந்து இவங்க எப்படி கொண்டு போறாங்க இல்லைன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். நான் பாண்டிச்சேரியும் உட்பட்டு சொல்றேன். பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ட்ரீட் மைனஸ் ஆனால் 3+3+8 கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆர் டிடிவிக்கு ஒன்று குறைச்சிக்கிட்டு 4+3. ஸோ ஓபிஎஸ்சியும் டிடிவியும் வந்து ஓபிஎஸ்சியும் பாமகவும் ஒன்னா ட்ரீட் பண்ணிட்டு டிடிவியும் தேமுதிகவும் ஒன்னா ட்ரீட் பண்ணிட்டு டிடிவியும் தேமுதிக என்ன தராங்க அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியதுதான். அடுத்ததான் நம்ம எதிர்கட்சியில் இருக்கவங்க பார்க்கலாம். எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருக்கவங்க பார்க்கலாம். கடந்த 5 வருஷமா கிட்டத்தட்ட ஒற்றுமையா கூட்டணியோட இருக்காங்க. எல்லா இதுக்கும் ஒற்றுமையா கூட்டணி 2018 ஆரம்பிச்ச கூட்டணி 2024 இது வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. நான் எதை சொல்றேன் உங்களுக்கு தெரியுது, திமுக கூட்டணியில. ஆனாலும் ஏன் ஒன்னும் வந்து பேரம் படிய மாட்டேங்குதா? என்ன காரணத்தால சீட் ஒதுக்காம இருக்காங்க? இதெல்லாம் வந்து சும்மா நம்ம பேசுறதாங்க. அவங்க டீம் ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா தெளிவா இருக்கு. யார் என்ன கொடுத்தாலும் போட்டிட்டு நிக்கிறதுக்கு தயார். ஏன்னா அங்க நின்றா ஷியூரா நம்ம எம்பி ஆயிடுவோம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா சீட் ஒதுக்கிட்டு போயிடலாமே, ஏன் ஒதுக்க மாட்டேன்றாங்க? அந்த ஃபார்மேட் அப்படியே கொடுத்துட்டு போயிடலாமே. டிஎம்கே என்ன நினைக்கிறதுனா, அங்க நீ 5 வாங்கினா அங்க நீ 0 நம்பர், இங்க நீ 2 வேணா 2 எம்பி. அதெல்லாம் கரெக்ட் சார். ஆனாலும் ஏன் வெளிப்படையா சொல்லிட்டு போக மாட்டேன்றாங்க? ஒண்ணு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சைட்ல வந்து ஏடிஎம்கே வந்து எல்லாருக்கையும் வந்து என்னது இவர் என்ன கட்சி இது, திரிணாமுல் காங்கிரஸ் தமிழ்நாடு வருஷம் சப்போர்ட்டிங் லெட்டர் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. முதல்ல சீட்டே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. கொங்கு ஈஸ்வரனுக்கு ஒதுக்கிட்டாங்க, ராம்நாடுக்கு ஒதுக்கிட்டாங்க. ராம்நாடு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஸ்டிட்யூன்சியா போகுதுங்க. ராம்நாடு வந்து கிளாரிட்டி இல்லையே ஒண்ணு. திமுக வந்து எந்தெந்த இதுக்கு என்ன சொல்றதுன்னா விடுதலை சிறுத்தை எவ்வளவு சீட்டு, காங்கிரஸ்க்கு எவ்வளவு சீட்டு, சீட் ஒதுக்க போறாங்க. காங்கிரஸ் 14 கேட்டிருக்கு, திமுக 6 சொல்லியிருக்கு. ஸோ இது ரெண்டும் இல்லாம 8 வந்து 9 வந்து நிற்கும்னு நினைக்கிறேன். போன வாட்டி என்ன நம்பர் வாங்கினாலும் அந்த நம்பர் வாங்கிட்டுருவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை வந்து காங்கிரஸ் வந்து நான் வரமாட்டேன், உங்களோட நான் வரமாட்டேன் அப்படின்னு பிச்சுக்கிட்டு போனா திமுகவுக்கு தான் நஷ்டம். அந்த நஷ்டத்தை வந்து திமுக இது பண்ணது ஒரு 4 சைட் கண்டஸ்டா மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க. 2014 மாதிரி காங்கிரஸ் 2014 தனியா இருந்தது, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி மாறிச்சு அப்படின்னா அந்த கேமே ரிஸ்க். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ராகுலா மோடியா தான் பேரு. ராகுலோட ஃபேக்டர் வந்து தனியா இருந்து எங்கே ஓட்டு போவோம், திமுக ஓட்டு போவோம். அந்த 10% ஓட்டு வந்து தனியா 5-7% ஓட்டு தனியா கொத்தா வந்து காங்கிரஸ்க்கு போயிடும். அந்த இதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுக அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல காங்கிரஸ் தனித்து வந்தால் அவர்கள் அதிமுகவுடன் சேர மாட்டார்கள், தனித்து செல்வார்கள். 2014 படி நீங்க தனிச்சு நிக்கிறீங்க. ராகுல் காந்தி ஆல்ரெடி தைரியம் இருக்கு காங்கிரஸ், அது தெரியல. காங்கிரஸே இல்லைங்க. அறிவாலயத்துக்குள்ள ஒரு ரூம்ல தான் அந்த கட்சி நடக்குது. இங்க சத்தியமூர்த்தி போன்ற ஒரு கட்சி நடக்கல. பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்காது. அதான் சொல்றேன், நடக்காது. நம்ம ஒரு ஹைப்போதெட்டிக்கலா தான் பேசிட்டு இருக்கோம். 8-9 சீட்டுக்குள்ள காங்கிரஸ் வந்துருவாங்க. அந்த திமுக கூட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. நம்ம நினைக்கிற நப்பாசையான வீடியோவில் நம்ம கொடுத்த வேண்டாம். திமுக கூட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த தேமுதிக பாமக தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. இதுல எனக்கு தெரிஞ்சு பாமக வந்து 2 வாரம் டைம் கேட்கும் போதே வந்து இந்த விஷயம் வந்து எங்கேயோ நேற்று 2 வாரம் டைம் கேட்கிறாரு. இன்னைக்கு மோடிஜி வராரு. மார்ச் 1ஆம் தேதி அமித்ஷாவும் மோடிஜியும் திருப்பியும் சென்னை வராங்க. மார்ச் 1ஆவது வாரம். ஸோ நெக்ஸ்ட் வீக் உடனே அடுத்த வீக்கே சென்னை வராரு. மோடி வந்து 4 வாட்டி வரப்போறாரு சென்னைக்கு மே மாசத்துக்குள்ள. சென்னைனா தமிழ்நாடு சொல்றேன், எலெக்ஷனுக்குள்ள 4 வாட்டி வரப்போறாரு. அமித்ஷா 4 வாட்டி வரப்போறாரு. ஜேபி நட்டாவும் 4 வாட்டி வரப்போறாங்க. எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், அண்ணாமலை அவர்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. ஃபுல் ஃப்ரீடம்ல அவர் சொல்றபடிதான் இந்த எலெக்ஷன் நடக்க போகுது. இன்ஃபேக்ட் ஒருத்தங்க என்ன சொன்னாங்க, அந்த பையன் என்னதான் பண்றான்னு பார்க்கலாமேப்பா அப்படின்னு சொல்லி டெல்லி நினைக்குதா அப்படின்றது ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எலெக்ஷன், ஒரு யங் தலைவர், நேஷனல் பார்ட்டி அந்த எலெக்ஷன் அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்ற போது இது மிகப்பெரிய விஷயமா இருக்கும்.
வெற்றி பயணத்தை நோக்கி பாஜகவின் வெற்றி பயணம் என்ன? 2% ஓட் டிஜிட் இருந்தாலும் பாஜக வெற்றி பயணம். ஆனா இன்னைக்கு இவங்க சொல்ற கருத்து கணிப்புலாம் பாத்தீங்கன்னா மினிமம் ஆவரேஜாக 15% மேல வருது. ஸோ எலெக்ஷன் போக 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 அது இன்க்ரீஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன். இதுல தேமுதிக சேர்ந்தால் மட்டும்தான், தேமுதிக சேர்றதுல அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா அவங்களுக்கு பார்ட்டியோட அங்கீகரிப்பு வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து they should get more than 5% போல, 5% மேல ஓட்டு எடுக்கணும் போல. தேமுதிக இருக்கிற மாவட்ட செயலாளர்கள்லாம் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, ஆமா நம்ம பிஜேபியோட சேர்றது பிரச்சனை இல்லை, சேர்ந்தா சப்போஸ் நம்ம வாங்குற இடத்துல நம்ம 5% கீழே போயிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்துல அவங்களுக்கு பயம், நியாயமான பயம். சரி, அவங்களுக்கு என்னன்னா பார்ட்டி முக்கியமா, எப்படி ஜெயிக்க போறது இல்லை, எங்க இருந்தாலும் ஜெயிக்க போறது இல்லை, திமுக கூட்டணி இருந்தாலும் ஜெயிக்க போறது இல்லை, பாஜக கூட்டணி இருந்தாலும் ஜெயிக்க போறது இல்லை. பட் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. போராட்டி சட்டசபை தேர்தல் தனியா எனக்கு போயிட்டாங்க, ஒரு வழியெல்லாம் தனியா போயிருந்தாங்க. ஆமா, 1% கீழே போயிட்டாங்க. அதனால இந்த வாட்டியும் என்னன்றது ஒன்னும் புரியப்படாமையே நிக்கிறாங்க. அவங்க எப்படி போறது தெரியாது, அதாவது தெளிவான முடிவு எடுக்கல. சரி, ரொம்ப ஈஸியா சொன்னாங்க. என்னன்னா வந்து பிரேமலதாவோட யாருமே கூட்டணி பேசலன்னு ஒரு விஷயத்த வந்து இங்க இருக்கிற ஊடகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு. அது மிகவும் தவிர டெல்லியில் இருக்க ஜேபி நட்டாடம் அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்கன்றதான் சொல்றாங்க. சரி, எப்படி பண்றாங்க அப்படின்னா பிஜேபியில டெல்லியில பேசிடுறாங்க. பேசிட்டு ஒரு சைட் ஆஃப் பீப்புளை வந்து ஜேபி நட்டா ட்ரை, அதாவது டெல்லி பிஜேபி ட்ரை பண்ணும். இன்னொரு சைட் ஆஃப் பீப்புளை வந்து அப்படியே வந்து அண்ணாமலை டீம் வந்து ட்ரை பண்ணுது. ஜேபி நட்டாவும் வாசனும் சென்ற 2 வாரம் முன்னாடி சந்திக்கும் போது இந்த கூட்டணி முடிவாயிடுச்சு. நான் ஆக்சுவலி அவங்கள்ட்ட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், நம்ம சேனல்லே சொன்னேன். தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாருமே வந்து அதிமுக கூட்டணி சொல்றாங்க, நம்ம பிரேக் பண்ணோம். அதை இல்ல ஜேபி அவங்க பேசிட்டாங்க, அவர் இங்கே தான் வருவாருன்றத சொன்னோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசியல் களம் சரியாக இருக்கிறது. ஒரு கரெக்டா ஒரு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அதிமுக போறாரு. ஏன்னா 2 வாட்டி போய் எடப்பாடி போய் அவர் மீட் பண்ணாரு. அந்த 2 வாட்டியுமே வந்து கடைசியான ட்ரையா பாஜக மேலிடம் பண்ண கடைசி ட்ரை கூட்டணிக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை யார் வராங்களோ இல்லையோ இந்த வாட்டி தனியா நிக்கிறோம், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது அந்த மாற்றம் 39 தொகுதிகளுக்கும் வேட்பாளரே வச்சிருக்காங்க. 39 இவங்க நிக்க போறாங்க அப்படின்னு வேட்பாளர் வச்சிருக்காங்க. தென்காசியை பொறுத்தவரை ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து இவர்தான் கேண்டிடேட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தென்காசியை பொறுத்தவரை. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. விலவங்கோட்ல அவங்க வந்து சேர்ந்திருக்காங்க. தூத்துக்குடி யார் நிக்க போறாங்கன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு. அதே மாதிரி ராமநாடு நிறைய காம்படிஷன் இருக்கு. ராமநாடு சூப்பர் கலங்க. ராமநாடு வந்து டிஎம்கே சைட்ல ஒரு இஸ்லாமிய வேட்பாளர், அதிமுக சைட்ல அன்வர் பாஷா நிப்பான்றாங்க. இப்போ பாஜக வந்து ஒரு ஹிந்து வேட்பாளரை போட்டு with the support of TTV and OPS and தேவர வாக்குகளை ஒருங்கிணைந்து நயினார் ராஜேந்திரன் நிக்கிறதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. நயினார் ராஜேந்திரன் நெல்லை திருநெல்வேலியில நிப்பாரு நினைக்கிறேன். அதுவும் ஜெயிக்கக்கூடிய கான்ஸ்டன்சி. சவுத் சென்னை பாத்தீங்களா, நான் சொன்னேன், அதையும் சொன்னேன், சவுத் சென்னை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. எல்லா கருத்து கணிப்புல சவுத் சென்னை லிஸ்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி வரும்போது சவுத் சென்னை வந்து உங்க ஓட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஓட்டு அதிகம். அதோட சென்னையில் சென்னை மழையில் அதிகமாக பாதிக்கப்பட்ட தொகுதி சவுத் சென்னை தான். நார்த் சென்னை கூட கிடையாது இந்த வாட்டி. சவுத் சென்னை வந்து டெவாஸ்டேட்டட் ஹிட். ஏன்னா வேளச்சேரி, ஓஎம்ஆர் ரீஜன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சவுத் சென்னையில் தமிழக பாஜகவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறதா நான் கரெக்ட். இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லலாம். லாஸ்ட் டைம் நம்ம இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கூட சவுத் சென்னை நிறைய வந்து ஓட்டு நம்ம அதிமுக பீட் பண்ணோம், நிறைய இடத்துல பீட் பண்ணிட்டு போனோம். ஸோ அதுல ஒரு ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் அதிமுக வருவோம். அதிமுக கூட்டணியில வருவாங்களா இல்லாட்டி எடப்பாடி தனியா தான் நிக்க போறாரா? அதான் நீங்க நேத்தில வீடியோ பாக்கலையா? எடப்பாடி ஆதரவாளர்கள்லாம் அம்மாவின் வழியில் எடப்பாடி 40 நிப்பாரு, அவருக்கு பயமே கிடையாதுட்டாங்க. அதனால தனியா நிக்க போறது ஒரு படி வந்துட்டாரு. அவர் வழி இல்லாம வந்துட்டாரு. அவர் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா இஸ்லாமியர் வாக்கு கிடைக்கும் சொல்லிட்டு அவர் தனித்து போனது. தனித்து போனது கூட பிரச்சனை இல்லை. தனித்து போகாம என்ன பண்ணாரு, எஸ்டிபிஐ கூட சேர்த்துக்கிட்டாரு. கொங்கு மக்கள் எஸ்டிபிஐ கூட இருந்தாலே ஓட்டு போட மாட்டாங்க. கொங்கு மக்கள் எஸ்டிபிஐ கூட இருந்தாலே ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அவங்களோட சென்ஸ் ஒன்று கொங்கு. அப்போ கொங்கையே மிஸ் பண்றாங்க. தெரியலங்க, அதிமுக வந்து 15% வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பாஜக செகண்ட் பொசிஷன் போயிடும் நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, கண்டினியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு நல்ல ஒரு செப்பாலஜிஸ்ட். அவர் கடந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு, நிறைய சேனல்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் குறிப்பிட்ட தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. அடுத்த 26-31 எலெக்ஷனுக்குள்ள ஒரு திராவிட கட்சி அதோட வாக்கு சதவீதத்தை இழந்துரும், அந்த இடத்துல மேக்சிமம் பிஜேபி ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அது நடக்குமா? நீங்க அதை பத்தி என்ன நடந்து தானே இருக்கு. நம்ம வந்து இது ரொம்ப நான் அந்த கருத்து கணிப்பை நம்புற ஆள் கிடையாது. அதான் உண்மை. ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் கருத்து கணிப்பு. பிகாஸ் பீப்புளோட பவர் ரொம்ப பெருசு நான் நினைக்கிறேன். மக்கள் நினைத்தால் ஒரு செகண்ட்ல என்ன வேணா மாறணும்னு நினைக்கக்கூடிய ஆள் நபர் தான். பட் நீங்க
இப்போ பிரசாந்த் கிஷோர் சொன்னதையும் இன்னைக்கு கருத்து கணிப்பு சொல்றதையும் பார்க்கும்போது நடந்து தானே வருது. ஏடிஎம்கே விட்டு நம்ம பிஜேபி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எப்போ அவங்க திமுக எதிர்ப்பில் இருந்து விலக ஆரம்பித்தாங்களோ, எப்போ பாஜக திமுக எதிர்ப்பில் இருந்து ரொம்ப கணிசமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததோ அங்கேயே இந்த கேம் மாறிடுச்சு. ரைட். ஸோ அதுதான் யூஸ்வலா தெரியுது. பாஜக தான், அதாவது 2 பேரும் பங்காளியா மாறிட்டாங்க. எப்படி வந்து அதிமுக திமுக இருந்தேன்னா அது எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலையும் நேர் எதிரியா இருந்தாங்க. இப்ப வந்து அது நடக்கல. அதெல்லாம் மக்கள் வந்து அதை எதிர்பார்க்கறாங்க. ஒரு எதிரி கரெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. திமுக அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் பிக்ஸ் ஆகிறாரா? திமுக மக்கள் எதிர்பார்ப்பது திட்டங்களோ செயல் திட்டங்களோ ஒண்ணும் கிடையாது. திமுகவை நீ காலி பண்றியா இல்லையா? திமுகவை நீ கேள்வி கேட்கிறியா இல்லையா? திமுக எதிராக போராட்டம் பண்றியா இல்லையா? நான் ஒரு விஷயம் சொல்றேன், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். எடப்பாடி அவர்கள் மொத்தமாக 3-4 போராட்டங்களை தான் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணியிருக்காரு. எல்லா விஷயத்துக்கும் போன செப்டம்பருக்கு மேலே தான் அறிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரைட். அண்ணாமலை இதுவரையும் இந்த 2 வருஷத்துல வந்து 16 போராட்டம் கிட்டத்தட்ட இவர் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி சட்டசபை கூட நடந்து முடிஞ்சது. அதோட ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கலாம் மாதிரி போராட்டம் கொடுங்க சார் ப்ளீஸ் சார் அதான் நடந்தது. ஏன்னா அதுல ஒரு சீட்டு கொடுங்க சார் ப்ளீஸ் சார் அதான் நடந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இது மாதிரி ஒரு ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி, அரசாங்க ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஒரு 20 கிளாஸ் ரூமை காலி பண்ணி அங்கே வந்து இது கலெக்டர் ஆஃபீஸ் நடக்குது. எதோடது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் அதுக்குள்ளே நடக்குது. அங்கே கிடைக்கிற மக்கள் வந்து குழந்தைங்க வந்து இதில் என்ன சொல்கிறது மரத்தடியில் கிளாஸ் நடக்குது. அதே மாதிரியே இப்போ நிறைய கிராமங்களில் மரத்தடியில் ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. அப்படி கேட்கும்போது மாண்புமிகு அமைச்சர் என்ன சொல்கிறாரு மகேஷ் அவர்கள், இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க கிராமங்களில் எந்தெந்த இடத்துல இது நடக்குதோ, அது மாதிரி மரத்தடியில் கிளாஸ் நடக்குதோ அதை நாங்கள் வந்து ஒரு எண்ணிக்கை கணக்கெடுக்க இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, அடையாறு கிளீன் பண்ணுறதுக்கு 1500 கோடி செலவு வேணுமா? சென்னையை வந்து மாடர்னைஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஒரு 500 கோடி செலவு வேணுமா? ஏன்னா குழந்தைகள் படிக்கிறதுக்கு மேற்கூரை இல்லை, அடையாறு கிளீன் பண்ணுறதுக்கு 1500 கோடியா? இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? அடையாருக்கும் அந்த திமுக குடும்பத்துக்கும் பெரிய வரலாறே இருக்கு. சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறோம். சொன்னால் நம்ம உள்ளத்துக்கு வச்சிருவோம் சார். அதனால நம்ம சொல்லாமல் போகிறோம். மக்களுக்கு தெரியும். மக்களே, அடையார் ரிவர் திமுக, கூவம் திமுக, இதை நீங்கள் போட்டு தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல வரலாறு கிடைக்கும், படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கல்வியை பொறுத்தவரை நம்ம வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இந்த திராவிடன் பார்ட்டிஸோட பெரிய ஐடியாலஜி என்ன அப்படின்னா, நம்ம திராவிடன் பார்ட்டிஸை எங்கே வந்து பாராட்டணும் அப்படின்னா, சின்ன ஒரு குறுக்கீடு. கரண்ட் பட்ஜெட்ல இந்த பள்ளி கல்விக்கு 44,000 கோடியே 46,000 கோடியே பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஆனா மேற்கூரை மட்டும் இல்லை. சொல்லுங்க. கஷ்டமான விஷயம் தான். பட் திராவிடன் பார்ட்டிஸை நம்ம எங்க பாராட்டலாம்? இந்த ஸ்கூலிங் விஷயத்துல இருந்து முதல்ல பாராட்டத்தில் ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் வந்து திட்டத்தை திட்டுவோம். பிரிங்கிங் சில்ட்ரன்ஸ் டு த ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா, அதுல திராவிடன் பார்ட்டிஸ்க்கு ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு. இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுக்கறது, ஃபுட்டு கொடுக்கறது. ஃபுட்டு வந்து காமராஜர் ஆரம்பிச்சாரு, பட் அதை செயல் திட்டம் பண்ணது என்னமோ, அதை ஃபுல் ஃபிளெஜ்டாக ஆகினது என்னமோ எம்ஜிஆர். ஜெயலலிதா கொடுக்குறது, அப்புறம் அந்த முட்டை கொடுக்கறது, ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுக்கறது, ஷூ கொடுக்கறது, யூனிஃபார்ம் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, எல்லாமே வந்து இந்த பிரிங்கிங் ஸ்கூல் டு சில்ட்ரன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட்ல. இன்ஃபேக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கிவ் ஃப்ரீ பஸ் பாசஸ் டு த ஸ்டூடெண்ட் வந்து எம்ஜிஆர் ஆரம்பிச்சது தான். சாரி, கலைஞர் ஆரம்பிச்சது தான். கலைஞர் அவர்கள் 96 கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீ பஸ் பாசஸ் கொடுத்தாங்களா அப்படின்ட்டு. ஆனால் இது என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல வந்து பசங்களை வலை போட்டு ஸ்கூலுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ அவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே டெவலப் பண்ண மாட்டாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் இஸ் பேத்தட்டிக். இன்னும் சில ஸ்கூல்ல பாத்ரூம்லாம் கிடையாதுங்க, பசங்க வந்து ரோட்ல வந்து போறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கிராமங்கள்ல. ஸோ இது என்ன ஆகும்னா, முதல்ல சில பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இது பண்ணோம், எப்படி கஷ்டப்பட்டாலும் நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இதே பசங்களை வந்து பக்கத்துல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. 95% ஆஃப் த டைம் இது நம்ம குற்றச்சாட்டா சொல்றோம், ரொம்ப வருத்தமான குற்றச்சாட்டு. எய்தர் அரசியல்வாதிகளின் சொந்தக்காரங்களோ, அது அரசியல்வாதிகளின் பினாமிகளோ, இல்ல அரசியல்வாதிகளின் தொடர்புள்ள நபர்களோ இந்த ஸ்கூல்ல ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உன்னை ஸ்கூல்ல வர வச்சுட்டு மாறுறது ஒரு கேஸ். இன்னொன்று வந்து என்ன பண்ணுவாங்க, பேரலா அரசாங்க ஸ்கூல்ல நடத்தவே மாட்டாங்க, அரசாங்க ஸ்கூல்ல பண்ணவே மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி இந்த டோட்டலா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் காலி பண்ணி மெத்தட் ஆஃப் டீச்சிங்கையும் காலி பண்ணி ரொம்ப பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜாட்கோ ஜியோ மாதிரி அமைப்புகள்லாம் டீச்சர் வெல்ஃபேர்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். எப்பா பாரு ஊதியத்திலே கான்சன்ட்ரேட் பண்ணி, எப்பா பாரு திமுகட்டியும் அதிமுகட்டியும் வந்து காசை வாங்கி, இப்போ கூட 2 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ சப்போர்ட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜட்கோ ஜியோ சப்போர்ட்லேருந்து ஒருத்தர் 2 பேர் எம்எல்ஏ ஆனாங்க. என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கல. இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, எலெக்ஷன் நேரத்தில் சைலண்ட் ஆயிடுவாங்க. நாங்கள் வரோம்டா, நாங்கள் பண்ணுறோம்டா, அவ்வளோதான்டா, இவ்வளோதான்டா அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எலெக்ஷன் நேரம் வரும்போது ஜாலியாக சைலண்ட் ஆயிடுவாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க, க்ளோஸாக போயிட்டே போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுவாங்க. இந்த ஜாட்கோ ஜியோ அமைப்புகள் போன்ற அமைப்புகள் ஒழிக்கப்பட வேண்டும். டீச்சர்ஸோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணாதான் இதுல மாற்றம் ஏற்படும். பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலை நோக்கி வருவாங்க. அதற்கு இந்த அரசாங்கம் வந்து தவறிவிட்டது என்று தான் நினைக்கிறேன். நான் முதல்வர் ஸ்டாலின் மேலேயும் மகேஷ் அவர்களின் மேலேயும் இதுல ஒரு சேஞ்ச் இருக்குன்னு நான் நினைச்சேன், எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து மகேஷ் அவர்களை பொறுத்தவரை வந்து எல்லாருமே சொன்னது வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தவர், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன், he can do changes அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் செங்கோட்டையன் செயல்பட்ட அளவு கூட மகேஷ் அவர்கள் செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதே மாதிரி லியோனி அவர்கள் இந்த பாடப்புத்தக கழகத்துல இருக்காங்க பாத்தீங்களா, புக்ஸ் ஸ்டாக்கே இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் சவுத் சங்கர் கூட ஒரு வீடியோல வந்து அதை ஊர்ஜிதப்படுத்தி கூட சொல்லியிருந்தாரு. எவ்வளவு உண்மை நமக்கு தெரியாது, ஊர்ஜிதப்படுத்தி கூட சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தடுக்கணும். சார் லியோனிக்கும் புக்குக்கும் என்ன சார் சம்பந்தம்? என்ன பண்றது சொல்லுங்க, கஷ்டமா இருக்கு. அடுத்து அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு, ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம். அது குழந்தைகள் வந்து இந்த கஞ்சா பழக்கத்துக்கு அடிமை ஆகிறாங்க, வர ரொம்ப அதிகமா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இது நடந்திருக்கு. அது ப்ரொடியூசர் அது என்ன புரியல, அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து ப்ரொடக்ஷன் ஹப்பா மாறுதா, ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹப்ன்றத சொல்றாங்க. ஜெனரலா இந்த மாதிரி நார்கோட்டிக்ஸ் கேஸ்ல இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். they don't quote the சின்ன ஒரு கிரிக்கெட் நார்கோட்டிக் இந்த கேஸ்ல. இதுக்கு முன்னாடி நம்ம இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், நிறைய நம்ம பேப்பர்ல கடந்த ஒரு வருஷமா பார்த்துட்டு இருந்தோம். நான் சைலேந்திர பாபு என்ன சொல்லிட்டு இருந்தானா, கஞ்சா 1.0, 2.0, 3.0, அப்புறம் 4.0, அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டாரு. இது மாதிரி வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் திடீர்னு பார்த்தா பேப்பர்ல எந்த நியூஸுமே இல்லை. திடீர்னு பார்த்தா நேற்று இந்த மாதிரி ஒரு நியூஸ் இல்லைங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு கேன்சர் மாதிரிங்க. கஞ்சான்றது கேன்சர் மாதிரி. ஒன்ஸ் ஊடுருவ ஆரம்பிச்சதுன்னா தடுக்கிறது கஷ்டம், கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் தவிர ஒழிக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. இன்ஃபேக்ட் RN ரவி அவர்கள் வந்த புதுசுல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இவர் நர்கோட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் போல அந்த நார்த் ஈஸ்ட்ல. அது ஒரு ஸ்பெஷல், ஒருத்தருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல, அந்த நர்கோட்டிக்ஸ் இதில் அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் உண்டு. அதனால தான் இவர் இங்கே போட்டாங்க அப்படின்றதையும் நம்ம சொன்னாங்க. குஜராத்தில் ஏதோ ஒரு இடத்துல பிடிச்ச போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பார்த்தீங்களா அங்கேயே நடந்தது, இங்கேயே நடந்தது, பயங்கரமாக நடந்தது, வேற லெவலில் நடந்ததுன்னு இங்கே தமிழ்நாட்டில் அங்கங்கே துண்டி செய்தியாக போட்டுட்ருக்காங்க இந்த விஷயத்த. நீங்க சொன்ன சென்னை குறுக்கீடு, நீங்க சொன்ன குஜராத்ல இந்த ஹார்பர்ல இந்த அதுக்கும் இதுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு கூட விசாரிக்கும். அதாவது இது என்னன்னா, லிங்க் பண்ணி பார்த்தா தமிழ்நாட்டில் இந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து புரிஞ்சிருக்கு. இதில் வந்து இன்னும் சில நடிகைகளை கல்யாணம் பண்ண டைரக்டர் பேர்கள்லாம் அடிபடுது. அவ்வளோதான், வேற எதுவும் அதை பற்றி நான் பேச விரும்பல. அவங்க பேர்லாம் கூட இதில் இது பண்ணுது. என்னன்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். We have to see. But this government, Modi-ji அரசாங்கம் has zero tolerance on this narcotics. I personally feel even Chief Minister Stalin will not have any tolerance on this narcotics. அவருக்கும் இருக்காது, டாலரன்ஸ் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் வந்து ஊழல் பண்ணிட்டு போங்க, ஏதாவது பண்ணிட்டு போங்க. பட் இந்த மாதிரி நர்கோட்டிக்ஸ் விஷயத்துலாம் இதுவரையும் தமிழக அரசாங்கத்தில் யாருமே வந்து டாலரன்ஸ் காமிச்சது கிடையாது. பிரதமர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இணைந்து செயல்பட்டு இதை தடுக்க வேண்டும். இது ஒரு பெரிய பிளாக் மார்க் தமிழ்நாட்டில், பெரிய பிளாக் மார்க். இது பெரிய பிளாக் மார்க். என்ன அதிசயம்னா வந்து இவர்கள் மருமர்கள் வச்சே நிறைய இதெல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு அவரு. அமீரும் அவரும் பக்கத்துல இருந்து போட்டோலாம் இருக்கு. போட்டோ தெரியாம இருக்கும், பண்ண முடியாது. பட் இதெல்லாம் வச்சு இவங்க ஈஸியாக தான் பண்றாங்களோ இல்ல முதலமைச்சரின் ஃபேமிலி நேமை கெடுப்பதற்காக இந்த மாதிரி பண்றாங்களா, அதெல்லாம் வந்து விசாரிச்சாதான் தெரியும். கண்டிப்பா ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும், நம்ம குழந்தைகள் காப்பாற்றணும் இதுல இருந்து. கரெக்ட். இன்ஃபேக்ட் அரசாங்க பள்ளியில் என்னுடைய ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்கு, ரொம்ப நாள் அந்த ரிக்வெஸ்ட் இருக்கு, நான் இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறேன். அரசாங்க பள்ளியில் திடீர் சோதனைகள் நடத்த வேண்டும். என்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்கள்கிட்ட செல்போன்ஸ் போதும், அரசாங்க பள்ளியில் இல்லை, எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் பண்ணணும். அதே மாதிரி காலேஜஸ்ல பண்ணணும். திடீர்னு பண்ணி அதை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இதில் வரணும். ஏன்னா இது வந்து அடுத்த 2 ஜென்ரேஷனே கெடுத்துணும்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. அடுத்து நம்ம திருப்பி நம்ம அரசியலுக்கே வருவோம். இப்ப மோடி பிரதமர் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்காரு, மிக சிறப்பா அது கூட்டம் நடந்துட்டு இருக்கு, இப்ப மிக பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னும் போது 24 தேர்தல் ஒன்றும் அறிவிக்க போறாங்க. மார்ச் எனக்கு தெரிஞ்சு முதல் வாரமோ 2வது வாரமோ அறிவிச்சிருவாங்க. அதுக்குள்ள இந்த கூட்டணிகள்லாம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள செட் ஆயிடுமா? மணிகளை தூக்குறோங்க, இதாங்க அட்வான்டேஜ். அடுத்த டார்கெட் மணியை தூக்குறோம், முக்கியமான மணிகளை தூக்குறோம், மணிகளை அதிமுக தூக்குறோம். அடுத்து அதை விட ஒரு முக்கியமான செய்திகள் என்னது, மக்கள் ஒரு ஷிஃப்ட் ஆரம்பிச்சிருக்காங்களா? மக்கள் வந்து மாற்றத்தை நோக்கி போறாங்க. ஆப்வியஸா மக்கள் டெய்லி எடப்பாடியின் செயல் பார்த்து மக்கள் வெறுப்பாறாங்க.
ஆட்டோமேட்டிக்கா மக்கள் போறாங்க. தேர்தல் முடிவு நிச்சயமாக இதற்கு ஒரு பதிலடி கொடுக்கும். 2024 பெரிய மாற்றங்களை நிகழும் என்று நாமும் எதிர்பார்ப்போம். நன்றி நாகராஜ், உங்களுக்கு கருத்துக்கு. நன்றி சங்கர் சார். நம்ம இதை கண்டினியூவா பேசுவோம். அதை பத்தி நிச்சயமா தினமும் பேசுவோம். தினமும் எலெக்ஷன் வந்துருச்சு, டெய்லி பேசுவோம். நன்றி, வணக்கம்.